வாழ்வோம், வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காதி லட்சுமிராசி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நத்துற மூச்சையும் தினம் ஒரு தடவை ஒரு 1/4 மணி நேரம் முறையறிஞ்சு செஞ்சுட்டு வந்தா மருந்து இல்லாம உறுதியா வாழலாம். அதுக்காக பயிற்சியும் தியானம் செய்யறோம் யோகா செய்யணும் கண்டத்துன்னா யாருமே பதில் சொல்ல முடியாது. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக எண்ணுங்க, செயல்படுங்க. எல்லாத்திலுமே உண்ணும் உணவிலிருந்து போற துணியிலிருந்து குடிக்கிற முறையிலிருந்து தூங்குறதுலேருந்து கழிவுகள் போனவர்கள் சுத்தம் பண்ண அத்தனை நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கிறப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு போடுவாங்க. இன்ன நாளைக்கு இன்ன பருப்பு, இன்ன கீரை. நல்லா இருந்தாங்க, நீண்டாயிலோடு இருந்தாங்க, நோய் இல்லாம வாழ்ந்தாங்க, அருளோடையும் வாழ்ந்தாங்க, அன்போடையும் வாழ்ந்தாங்க, சீவ நேயத்தோடையும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? பரவாயில்ல. இன்னைக்கு உடம்புல ரத்தத்தை சூடு அந்த பிரஷர் கிருகிருப்பு வந்துடுது, கை காலெல்லாம் சோர்ந்து போகும், கோபம் நல்லா வரும். பித்தகாரனுக்கு கோபம் நல்லா வரும், கெட்டிக்காரத்தனமும் வரும், வேகமா போவாங்க. படுத்தாங்கன்னா 2 பேர் வேணும் எழுப்புறது. ஏன்னா சுத்தமான ரத்தம் தேவையான அளவு எல்லா பக்கம் ஓடுன நோய் இல்லை. ஆனா எனக்கு சுத்தமான ரத்தம் இருக்குதா? ஏன் சாப்பாடு சரியில்லை. அப்ப நம்ம செயல்பாடு அதை விட மோசமா இருக்கு. ஏன் தூங்க வேண்டிய நேரத்துல போட்டு உட்கார்ந்துக்கிட்டு எதையோ நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாலும் வீணா போயிடும். ஆகவே பித்த சம்பந்தமான நோய்கள் அதுவும் அளவு கடந்து இருக்கு. கை காலெல்லாம் குத்தல் குடைச்சல் வலி வரும் பித்தம் அதிகமானால். அப்புறம் உடம்பு ஒரு விதமான பித்து மாதிரி ஆகும், எரிச்சல் ஆகும், அப்புறம் ஒரு நமைச்சலை கொடுக்கும், இன்னும் பல விதமான வேலையும் பூரம் சொல்லிட்டு இருந்தோம்னா. அதனால அந்த பித்தத்தன்மை பித்தம் நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்க தலை கிருகிருப்புன்னு சொல்லுவோம். கண்ணு பார்த்த பூச்சி கட்டு மாதிரி அப்படி இருக்கும். தலை பிடிச்சி அடிக்கடி தலைவலி வரும். தலைவலி அடிக்கடி வரவங்க உடனே மருத்துவர்களை பார்த்துருங்க. ஏன்னா இங்கதான் பிடிக்கும். காரணம் என்ன? பசியின் போது சாப்பிடாமல் விட்டால் என்ன சொல்ற, பசி புடுங்குதுங்குது. எங்கிருந்து புடுங்குது? குடல் அப்படி வேலை செய்யுது நல்லா. அந்த சமயத்துல கொஞ்சம் நேரமாகணும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நம்ம முறை சாப்பிட்ற முறை சொல்லிக்கணும். சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அந்த உள்ள போய் அந்த உஷத்தை மாற்றி இருவா இருக்கும். 2வது பசி நேரம் மீண்டும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற உணவுக்கு போயிடும். அதே மாதிரி அப்படி தண்ணியும் குடிக்காம விட்டு வயிறு சுண்டி பிடிச்சி தலையில் ஏறி அடிக்கடி பார்த்தா அப்புறம் தலைவலியே போகாது. மனக்கட்டால் ஏற்படுறது, மன உளைச்சலால் ஏற்படுறது, தூங்காமல் ஏற்படுறது, சாப்பிடாமல் ஏற்படுற தலைவலியில நம்மளை கொண்டு போய் இறஞ்சேற்றி போடும். புண்ணு வந்து அல்சரும் வந்து பசி போட்டு சாப்பிடாம. ஆகவே அந்த தலைபாரம் எல்லாம் குறைஞ்சு உடம்பு உள்ள தன்மை அடைஞ்சாத்தான் மேல தன்மை அடைய முடியும். அதுக்காக ஒரு எளிய வழி. சரி, நீங்க ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. முருங்கத்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ரத்தத்தை உற்பத்தி சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி. அதே மாதிரி கருவேப்பிலை அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு செஞ்சுட்டு நல்ல சுத்தமான சுக்கிட்டு தலை மணத்தக்காளின்னு சொல்லுவோம், அது ஒரு கைப்பிடி எல்லாம் பொடி பிச்சு போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு, ஓமம் இத 3ம் சேர்ந்து இந்த ஒவ்வொரு கைப்பிடி போடுறப்ப ஒரு டீக்கரண்டி தாராளமா 3ம் கலந்து ஒரு டீக்கரண்டி நுணுக்கி போட்டுக்கோங்க. இலையில பொடி பிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி, பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இதைய சட்டினி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். புளியை கொஞ்சம் கருக்கிக்கலாம். இல்லை இது எல்லாம் சேர்த்து பொடியா பிச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெய், இப்ப நான் சொல்றதுக்கு ஒவ்வொரு கைப்பிடி எல்லாம் போட்டு தச்சு பொடி இவ்வளவு வரும். சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு 400 மில்லி தேங்காய் எண்ணெய், 100 மில்லி சுத்தமான நல்லெண்ணெய், 2யும் கலக்கணும். இது எல்லாம் அதுல போடணும். போட்டு வந்து ஏதாவது துணி கட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி தட்டத்தை தண்ணி ஊற்றி வெயில் வைக்கணும். எப்ப வைக்கணும்? காலையில வச்சா சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். எண்ணெய ஜூடாயிரும். சாயந்தரத்துக்கு மேல அடுப்பேற்றி காய்ச்சுங்க. புறா பச்சை சத்தம் நல்ல காய ஜடம் தெரிக்கும். பெரிய சட்டியில் போட்டுக்கோங்க. சுத்தமா சத்தம் நின்றுன்னா கீழே இறக்கி வச்சுக்கோங்க. கீழே இறக்கி வச்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க கருப்பட்டி போட்டு அல்வா மாதிரியும் செஞ்சுக்கலாம், அதையும் சாப்பிடலாம். இல்லைன்னா எண்ணெய்வே காலையில உணவுக்கு முன்னால் 7 சொட்டு ரொம்ப நல்லது உள்ளங்கையில விட்டு சாப்பாட்டுக்கு வந்து நச்சு சாப்பிட்டுக்கோங்க.
சாயந்தரம் சாப்பாட்டுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 3 சொட்டு விட்டு நக்கி சாப்பிடுவாங்க. ரத்தத்துல ஏற்படுற ஜூடு, ரத்தத்துல ஏற்படுற நச்சு, கபத்தையும் இருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஏன்னா பித்தத்துக்கு அடுத்தது கபம் தான். ஆகவே இந்த பித்தக்காரனை சமமா வச்சு உடம்புல ஆக்க சக்தி, நரம்பு, சதை, தோலும் கூட முடியும் கூட வேலை செய்யும். கடைப்பிடிங்க, நல்லா வாழுங்க, எல்லாருக்கும் பயனாகிற மாதிரி சீரநேயத்தோட, அருளோட, அன்போட வாழுங்க. நன்றி, வணக்கம்.